ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பூண்டு வச்சு இட்லி பொடி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. உளுந்து சேர்த்துக்கிடலாம். ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. வத்தல் நான் ஒரு 12 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க. உளுந்தம் பருப்பு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடலாம். வறுத்ததை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். அடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிடலாம். பூண்டு வறுக்கிறதுக்கு பூண்டு சேர்த்துக்கிடலாம். பூண்டு வதங்கணும். நான் தேங்காய் மிக்சியில் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். தேங்காய் நல்லா வறுத்துக்கிடலாம் இட்லி பொடி செய்யறதுக்கு. தேங்காயை நல்லா வறுத்துக்கிடலாம். இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். காயப்பொடி சேர்த்துக்கிடலாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் நிறையா கிடைக்கும் போது இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கிடலாம், சாப்பிட்டுக்கிடலாம். நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கிடலாம். தேங்காய் எவ்வளோ நல்லா சிம்மில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிறணும். நல்லா வறுத்த பிறகு நல்லா எண்ணெய் பசப்பு இல்லாமல் நல்லா வறுத்துக்கிட்டோம்னா பொடி திரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி தேங்காய் பூண்டு வச்சு பொடி இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கிடலாம். நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிங்கன்னா இட்லி தோசைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். காஞ்சி போன தேங்காய் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்.